சார் இப்போ அதிமுகவுக்கு மாற்று தாவேகாங்கிற ஒரு பின்பற்ற விஜய் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாரு. ஏன்னா தொடர்ச்சியா வந்து எம்ஜிஆர் பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சொல்லி சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டின்னு வேற சொல்றாரு. அதை நீங்க போட்டியில இல்லையேன்னு சொல்றாங்க. ஆட்சியில் இல்லாத ஒரு வலிமையான கட்சியை நாங்க களத்துல இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இன்றைக்கி எந்தெந்த அதிகாரி தவறு பண்ணுறாங்களோ அந்த அதிகாரிகளாம் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு போவாங்க, நிச்சயமாக நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க. அது எந்த அதிகாரியாக இருந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது பிடிஓவாக இருந்தாலும் சரி, பிஓவாக இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரிகளும் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர், அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவது? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில் பேசினார். கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பித்தார். அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார். ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவரா ரொம்ப கான்ஃபிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்துருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்க சார், ஆனா உங்க கூட்டணியில் இருக்க பாஜக வந்து விஜய் வரணுங்கிறாங்க. ஓப்பனாவே ஏங்க இது என்னங்க கூட்டணி? சொல்ற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்கார், எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவில்ல, நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடணுன்னா, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார். 1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். அந்த கட்சி தேர்தலில் நிற்காத போது அந்த கட்சியில் சேர்ந்தவர். பொது வாழ்க்கையில் அந்த கட்சி அப்போ தேர்தல் நிற்கல. 57 தான் தேர்தலில் நிற்கிறது. 15 சீட்டு, அப்புறம் 62 சீட்டு, 62ல் 50 சீட்டு, அப்புறம் ஆட்சி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போவே அண்ணாவே சொன்னாரே புரட்சி தலைவரை பற்றி. என்ன சொன்னார்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போகிறோம் பதம்ன்ற மாதிரி அண்ணா என்ன சொன்னார்? கோட்டையில் போய் எல்லாரும் அவருக்கு மாலை போட, இந்த மாலைக்கு உரியவன் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்திருக்கார். அந்த ரத்தம் அவர் படம் பார்த்து தான், அவர் ஃபோட்டோ போட்டு தான் ஜெயிச்சோம்னே சொன்னார்.
இது மாதிரி இவர் எந்த இதில் எதுக்கு ஆதரவு தந்தார்? பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்களே இருக்கிறாங்க, இவங்க என்ன பின்பலம் அதையெல்லாம் நான் சொன்னோம்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதை நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம், யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா? திருமாவளவன் எடுத்துக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகலை. அக்கா விஜயை பற்றி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு? எங்கள் பொதுச்செயலாளர் என்ன அடுக்குமொழி? நாட்டு நடப்ப சொல்கிறாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா? எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்துருக்கு ஒருத்தனுக்குன்னா? அதான் தவறு. நாவை அடக்கி பேசணும் பார்த்து. வேற என்னங்க? இந்த 5000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க, எடப்பாடியார் கொடுப்பாரா? என்ன நீங்க என்ன? என்னை கேட்டால் தேர்தல் நேரத்தில் என்னென்னமோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாருங்க. நான் கேட்குறேன், நம்ம முதலமைச்சர் உண்மையிலே 200 தொகுதி அது இதுன்னு சொல்கிறாரே ஒழிய, வெளியே பார்க்கும்போது தான் அவருக்கு இது வெளியே சொல்கிறாரு. ஆனால் உள்ளூர நம்ம 23ஆம் புலிகேசி மாதிரி தான் அது. அவர் ஏதோ சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ அப்படி இருந்தால் எதுக்கு இத்தனை திட்டங்களை அறிவிக்கணும்? ஊருக்கு போய் இது அப்படி இருந்தும் பார்த்தா இது பண்ணணும். எத்தனை திட்டங்கள், எவ்வளோ ரூபா கொடுக்குறாரு? முதல்ல இந்த 1000 ரூபாயை எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல. நாங்கள் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எங்கள் அம்மா அறிவித்தாங்க, அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்குறோம்னாங்க, கொடுத்தாங்க. நீங்கள் அதே மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அது 27 மாதம் கொடுக்காம 28ஆம் மாதம் கொடுத்துருக்கீங்க. கொடுத்தாரு. அது சும்மா அவராக கொடுத்தாரா? அதிமுக போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டமன்றத்தை தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளர் வலியுறுத்தின அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபா கொடுத்தாரு. அதை எவ்வளோ கொடுத்தாரு? 1,16 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாரு. இப்போ கூடுதலாக கொடுக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு தகுதி இல்லாத அன்னைக்கு எப்படி தகுதியானாங்க? அதுதான் அதை பார்த்து. அதனால் முதலமைச்சர் உள்ளூர பயம்தான். அவருக்கு தெரியும் இன்னைக்கு கள நிலவரம். ஏன்னா உளவுத்துறை இருக்குது, உளவுத்துறையெல்லாம் அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்காம இருப்பாங்களா? ஆனால் எடப்பாடியார் முந்துகிறார் என்பது தெரியும். அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகிறதுன்னு தெரியும். அதனால் அவர் பல திட்டங்களை அறிவிக்கிறார். இன்னைக்கு மகளிர் மாநாடு தன்னுடைய சகோதரியை வைத்து நடத்துகிறார். சொல்லுங்கள் வேற. சார், அதிமுகவோட விருப்பமனோட மூமெண்ட் எப்படி சார்? நல்லா சிறப்பாக போயிருக்கு. ஏகப்பட்ட பேர் கட்டியிருக்காங்க. இப்போ முன்னால் ஆச்சும் 10,000 ரூபா, இப்போ 15,000 ரூபா கட்டி 15 ரூபாயை அறிவித்தோம். அதை டிடி எடுத்துகிட்டு வரணுன்ட்டாங்க. தேர்தல் கமிஷனுக்கு கணக்கு காமிக்கணும். அதனால் டிடி எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஏன்னா பாருங்கள், திருவிழா கோலமாக இருக்குது. இந்த எங்களை பற்றி மோசமாக பேசுகிறவனுக்கு சொல்கிறேன், அவன் எவனாக இருந்தாலும் சரி. ஏண்டா அப்படி இருந்தால் நான் கேட்குறேன், இவ்வளோ பேர் பணம் கட்ட வருவாங்களா? திருவிழா மாதிரி கூட்டம். தலைமை கழகத்தில் திருவிழா கூட்டம். சில பேர் கடையை விரித்து கடை வியாபாரம் ஆகாமல் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி வியாபாரம் ஆகாமல் போயிடாமல்